புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே அத்திப்பள்ளம் வேல்முருகன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு குடோனில் வெடிவெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் இளைஞர் உயிரிழந்த நிலையில் குடோனின் உரிமையாளர் படுகாயமடைந்தார். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பசுபதி இணைகிறார். வணக்கம் பசுபதி, மேலும் விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே பட்டாசு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் பலி, படுகாயங்களுடன் ஒருவர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே உள்ள அத்திப்பள்ளம் என்ற கிராமத்தில் வேல்முருகன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு கடை மற்றும் குடோன் உள்ளது. முன்புறம் கடையும் பின்புறம் பட்டாசு குடோனும் இருந்துள்ள நிலையில தீபாவளி பண்டிகை காலகட்டத்தில் விற்பனை செய்தது போக மீதமுள்ள பட்டாசுகளை திருவிழா காலங்களில் விற்பதற்காக இந்த குடோன்கள் வைத்திருந்தன. இந்நிலையில அந்த பட்டாசு குடோன் அருகே கடையை விரிவுபடுத்துவதற்காக தகர கொட்டகை போடும் பணி நடைபெற்று வந்திருக்கு. அதற்காக வெல்டிங் மிஷின் கொண்டு வெல்டு வைத்த போது அதிலிருந்து பரவிய தீப்பொறி அருகே உள்ள பட்டாசு குடோனில் இருந்த பட்டாசுகள் மீது பட்டிருக்கு. தீப்பட்டதும் பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் அந்த பட்டாசு கடை மற்றும் குடோனின் உரிமையாளர் வேல்முருகன் தம்பி கார்த்திக் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்காங்க. பட்டாசு குடோன் வெடித்தது சிதறுவதை பார்த்து அருகே இருந்த மக்கள் இலுப்பூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளிச்சிருக்காங்க. தீயணைப்பு துறையினர் நீர் பாய்ச்சி தற்போது தீயை முற்றிலும் அணைச்சிருக்காங்க. இது குறித்து விராலிமலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வராங்க. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி பசுபதி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.